என்பதற்காகத்தான் நேற்று நான் வடலூர் சென்று விட்டேன். நேற்று பேச வேண்டிய அந்த பேச்சுக்காக இன்று நான் வந்திருக்கின்றேன். என்னை மன்னித்தள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொடுக்கின்றேன். நேற்று அடியேன் சித்திவிளாக திருமாளிகையிலே இருந்து கொடியேற்று உபதேசத்திற்காக கொடியேற்று உபதேசத்தை படித்து காட்டுவார்கள், எல்லோருக்கும் புரியும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் பேருபதேசத்தை படித்து காட்டாமல் மற்றவர்களை சொற்பொழிவாக்க சொல்லிவிட்டார்கள். அதற்கடுத்து நான் சொன்னேன், பேருபதேசம் என்பது வள்ளல் பெருமான் இன்று உபதேசித்தது போல அவருடைய அந்த ஒரிஜினல் வார்த்தைகளை நாம் படித்தாவது காட்ட வேண்டும் என்று சொன்ன பிறகு அப்படியே செய்யுங்கன்னு சொன்னார்கள். அதற்கடுத்து அந்த பேருபதேச பகுதியை சில இடங்களில் ஜனங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு காட்டி அந்த பேருபதேசத்தை நான் படித்து காட்டி அதை முடிப்பதற்கு சுமார் 3/4 மணி நேரத்திற்கு மேலாகும். அதற்கடுத்து என்னுடைய உரையினை நான் சுருக்கமாக முடித்துக் கொண்டு அதற்கடுத்து ஜோதி தரிசனத்தை கண்டுவிட்டு இது மாலை 4 மணிக்கெல்லாம் வந்துவிட்டேன்.